ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளாகவே ஒரு த்ரெட் ஸ்டாண்ட் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆன்லைனில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி 5000ல் இருக்குது, அதுக்கப்புறம் 4000ல் இருக்குது. கொஞ்சம் கம்மியாக வாங்கணும்னு நினச்சி பார்த்தா ஒரு 600 ஆச்சும் ஆகுது. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நூல் எல்லாமே ஒரே பாக்ஸ்க்குள்ளே போட்டு வைக்கிறதுனால நமக்கு கரெக்டாக ஒவ்வொரு முறையும் எடுக்கும்போது எல்லாத்தையும் கொட்டி எடுக்க வேண்டியதா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாரி டூத் ஸ்டிக்கும், இந்த மாரி கொஞ்சம் தர்மாக்கோல் இருந்தது. வீட்ல வேஸ்ட்டா இருந்தத தான் நான் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ராவா இதுக்குன்னு நான் போய் எதுவுமே காசு குடுத்து வாங்கல. ரூ. 1 கூட செலவில்லாம இந்த பாக்ஸ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஷூ பாக்ஸ் தான். ஷூ வாங்குனப்போ இந்த பாக்ஸ்ல தான் வந்து வந்திருந்தது. அந்த பாக்ஸ் வந்து நல்லா இருந்தது. அதனால நான் இந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட இதே மாதிரி வேற என்ன பாக்ஸ் இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ்ல இந்த தர்மாக்கோல் வந்து இந்த பாக்ஸோட சைஸ்க்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி எனக்கு இந்த சைஸ் தான் கிடைச்சது. அதனால நான் இதையே எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த தர்மாக்கோல்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸ்கேல் வச்சு நான் வந்து லைன்ஸ் வந்து போட போறேன். ஃபர்ஸ்ட்டு லைன் மட்டும் கொஞ்சமா கேப் விட்டு இந்த அளவுக்கு இருந்தா போதும். ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்க அந்த லைன் மேலேயே இந்த ஸ்கேல்ல வந்து ஒரு லைன் வருது பார்த்தீங்களா? இந்த லைன். இந்த லைனும் கரெக்ட்டா இந்த லைனு. இந்த லைனும் வந்து ஒண்ணா இருக்கிற மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்க மறுபடியும் ஒரு லைன் போடுங்க. இப்போ அதே மாதிரி மறுபடியும் இந்த லைன் மேலேயே அந்த ஸ்கேல்ல வர லைனையும் வச்சு மறுபடியும் இன்னொரு லைன் போடுங்க. இதே மாரி கன்டினியூஸா ஒவ்வொரு லைனா நீங்க போட்டுட்டே வாங்க. ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். அதே நேரத்தில ரூ. 1 கூட செலவில்லாம வீட்ல வேஸ்ட்டா இருக்கிற இந்த பொருளுங்கள வச்சே நம்மளால ஒரு ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ண முடியும். நம்ம ஆன்லைன்ல வாங்குற ஸ்டாண்டு கூட வந்து வெளியில டஸ்ட்டு படிஞ்சு அந்த த்ரெட்டோட கலர்லாம் வந்து மாறும் இல்லையா? ஆனா இதில வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. நீங்க அழகா இது எல்லா த்ரெட்டையும் ஒரே பாக்ஸ்ல வச்சுட்டு நீங்க மூடி எடுத்து வச்சிரலாம். தேவையானப்போ என்ன கலர் வேணுன்றத நம்ம பார்த்து எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதே நேரத்தில த்ரெட்டுமே வந்து எந்த டஸ்ட்டும் படாம புதுசாவே அப்படியே இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி கோடு போட்டுக்கலாம். இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ எப்படி நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டோமோ, அதே மாதிரி சைட்லயும் நம்ம போட போறோம். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போடும்போது எப்படி ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் கேப்ல போட்டோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் ஃபர்ஸ்ட் லைன் வந்து கொஞ்சம் மட்டும் கேப் விட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். மத்தபடி அங்க எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். அந்த லைன் மேலேயே இந்த லைன் வரா மாதிரி, இந்த ஸ்கேல்ல இருக்கிற லைன் வரா மாதிரி வச்சு அப்படியே நீங்க மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. இதே கோடு தான். இந்த கோடு தான். இதையும் நம்ம போட்டிருக்க லைனும், இந்த லைனும் வந்து கரெக்ட்டா வரா மாதிரி, ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரியே தான். அதே மாதிரி வச்சு நீங்க அந்த லைன் போட்டுட்டே வாங்க. ஒரு 5 நிமிஷத்துல நீங்க இத ஈஸியா ரெடி பண்ணிரலாம். இதுக்காக நீங்க போயிட்டு 5000 அப்புறம் 4000 சொல்லி இந்த மாரிலாம் காச வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவசியமே இல்ல. இப்போ நம்ம போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, நான் டூத் ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். இந்த டூத் ஸ்டிக் இல்ல அப்டின்னா, நீங்க என்ன பண்ணலான்னா, தென்னங்குச்சி இருக்கு இல்லையா? அத கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். இந்த இந்த ஸ்டிக்கோட அந்த ஷார்ப் எட்ஜஸ் வருது இல்லையா? அந்த பக்கத்த வந்து இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒவ்வொரு ஸ்டிக்க வந்து நம்ப குத்தி விட போறோம். இப்டி கீழ வச்சுட்டு, ஒவ்வொரு சென்டர் பாயிண்ட்லயும் ஒவ்வொரு குச்சிய வந்து நம்ம குத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா இடத்துலயும் நம்ம குத்த போறோம். கரெக்ட்டா ஸ்ட்ரெயிட்டா இருக்கா மாதிரி பண்ணுங்க. நீங்க இது குத்தும்போது அது கூடவே கொஞ்சம் க்ளூவும் போட்டுட்டு நீங்க குத்தி வச்சீங்க அப்டின்னா, இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கும்.
இப்போ இதே மாதிரி ஃபுல்லாவே நம்ம பண்ண போறோம். ஃபுல்லா பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க. இந்த மாதிரி ஃபுல்லா பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த பாக்ஸ் இதில எக்ஸ்ட்ராவா வந்து குட்டி, குட்டி பீசஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, வீட்ல இருந்தத தான் வச்சு நான் பண்ணேன் இல்லையா? அதனால எனக்கு இந்த மாரி இருக்கு. நீங்க ஒரு வேள தெர்மாக்கோல் கடையில வாங்குனீங்கன்னா, இந்த பாக்ஸோட சைஸ்க்கு கரெக்ட்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீட்ல இருக்கிறத வச்சே பண்றதுனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து கட் பண்ண வேண்டியதா போச்சு. இப்போ நம்ம இத எடுத்து அப்படியே இந்த பாக்ஸ்க்குள்ள வைக்க போறோம். கரெக்ட்டா அந்த பாக்ஸோட சைஸ்க்கு எவ்வளோ எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வச்சுட்டு, இந்த மாரி ஒரு ஸ்கேல் வச்சு இப்படி அழுத்தி விட்டீங்க அப்படின்னா, கரெக்ட்டா அது கீழ போயிடும். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒவ்வொரு சைட்லயும் இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா கீழ நீங்க அழுத்தி விட்டீங்க அப்படின்னா, கரெக்ட்டா அது போய் நின்றும். இப்போ நெக்ஸ்ட்டு சைட்ல இந்த பக்கம் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல அந்த எக்ஸ்ட்ராவா நம்ம கட் பண்ண பீசஸ் எடுத்து அதையுமே அந்த பக்கம் நம்ம வைக்க போறோம். இந்த இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் வைக்கலாம். என்னதான் கட் பண்ணிட்டு இந்த மாரி வச்சாலுமே, வச்சதுக்கப்புறம் அது கட் பண்ணிட்டு வச்ச மாதிரியே தெரியாது. அதனால நீங்க இதுக்குன்னு தனியா போய் வாங்கணும்னு கூட அவசியம் இல்ல. வீட்ல இருக்கிற வேஸ்ட்டா ஏதாவது உங்க வீட்ல இந்த மாரி தெர்மாக்கோல் இருந்தா அதையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேப் வந்து க்ளோஸ் ஆகுற மாதிரி கரெக்ட்டா பிளேஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வச்சுட்டோம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் தூக்கி இருக்கு இல்லையா? அதெல்லாமே மறுபடியும் அந்த ஸ்கேல் வச்சு கொஞ்சம் அழுத்தி விடுங்க. அவ்வளோதான். இந்த லாஸ்ட் பீஸும் நம்ம வச்சுக்கலாம். இந்த லாஸ்ட் பீஸ்ல மட்டும் இந்த குச்சிய வந்து நான் வைக்கல. எதுக்காக அப்டின்னா, அந்த இடத்துல வந்து இந்த டெய்லரிங் சாக்லாம் வருது இல்லையா? அந்த மாரி சாக் பீஸ்லாம் வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கணுமேன்னு சொல்லி நான் அத விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணும்னாலும், எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க இந்த டூத் ஸ்டிக்க குத்தி வச்சுக்கிட்டு, கொஞ்சம் இடம் வந்து நீங்க ஃப்ரீயா வச்சுக்கிட்டு, நீங்க ஒரு சிசர் வைக்கிற அளவுக்கோ, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க ஃப்ரீயா கூட வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு த்ரெட்டா எடுத்து, அந்த ஒவ்வொரு குச்சிக்குள்ளேயும் ஒவ்வொரு த்ரெட்ட வந்து நீங்க வச்சுட்டே வாங்க. ரொம்ப நீட்டா இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். நம்ப கடையில குடுத்து வாங்கியிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து செட் ஆகாது. 2 த்ரெட்டுக்கும் கேப் பாருங்க. ரொம்ப அதிகமாவும் இல்ல. அதே நேரத்தில ரொம்ப நெருக்கியும் இல்ல. அதனால தான் நான் ஸ்கேல் வச்சு அந்த சைஸ்க்கு வந்து மார்க் பண்ணி போட சொன்னேன். ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி பார்த்து, அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணேன். உங்களுக்குமே அதுதான் கரெக்ட்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட எவ்வளோ த்ரெட் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க பண்ணி வச்சுக்கலாம். இல்ல ரொம்ப அதிகமா வச்சிருக்கீங்க, த்ரெட் அதிகமா இருக்கு உங்ககிட்ட அப்படின்னா, இன்னொரு பாக்ஸுமே எடுத்துக்கலாம். இல்லன்னா இந்த பாக்ஸ்லயே வந்து பாக்ஸோட சைஸ் வந்து கொஞ்சம் நீங்க பெருசா எடுத்துக்கலாம். ஆனா ரூ. 1 கூட செலவில்லாம இவ்ளோ அழகான ஸ்டாண்ட் வந்து நம்ம வீட்லயே ரெடி பண்ண முடியும். அவ்வளோதான். என்கிட்ட இருந்த எல்லா த்ரெட்டுமே நான் போட்டுமே, எனக்கு இன்னும் இவ்ளோ ஸ்பேஸ் இருக்கு. இன்னும் எவ்வளோ த்ரெட் வேணும்னாலுமே நம்ப இதில வச்சுக்க முடியும். அவ்வளோ அழகா நீட்டா இருக்கு. இந்த மாரி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா, நமக்கு கரெக்ட்டா இருக்கும். இந்த சில்க் த்ரெட் வைக்கணும்னு நெனைக்கிறவங்களும் அந்த மாதிரி நீங்க இதே மாதிரி நீங்க பண்ணலாம். பட் சில்க் த்ரெட்டுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு குச்சி விட்டுட்டு, அதுக்கு அடுத்த குச்சியில வந்து இந்த மாதிரி இன்னொரு த்ரெட்ட வந்து வச்சுக்கலாம். சில்க் த்ரெட் வைக்கிறதுக்கு மட்டும் பாக்ஸ் வேணும்னாலும் தனியா பண்ணிக்கலாம். இல்ல காட்டன் த்ரெட்டும் வைக்கணும், இந்த மாரி சில்க் த்ரெட்டும் வைக்கணும்னா, இதே மாதிரியே நீங்க பண்ணிட்டு, ஒரு குச்சி மட்டும் நடுவுல கேப் விட்டுக்கலாம். இல்ல சில்க் த்ரெட்டுக்கு மட்டும் எனக்கு பாக்ஸ் வேணும்னா, நம்ம இந்த சைஸ்ல ஆல்ரெடி நம்ம கோடு போட்டோம் இல்லையா? அந்த மாரி இல்லாம, இந்த ஃபுல் ஸ்கேல் சைஸ்லயும் நம்ம வந்து ஒரு லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா, இந்த சில்க் த்ரெட்க்கு வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்கும். சில்க் த்ரெட்டுக்கு மட்டும் நீங்க பாக்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ஃபுல் ஸ்கேல் வச்சு நீங்க ட்ரா பண்ணிட்டு, எப்பவும் போல அந்த குச்சிய வந்து நம்ம குத்திட்டு அதே மாதிரி வச்சுக்கலாம். பாருங்க அழகான ஒரு ஸ்டாண்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. இது அழகா நம்ம மூடி எடுத்து வச்சிரலாம். நமக்கு தேவையானப்போ அத ஓப்பன் பண்ணி
நமக்கு என்ன த்ரெட் வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அதை மூடி வச்சிடலாம். ரூ. 1 கூட செலவில்லைங்க. ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இவ்வளோ அழகான ஒரு ஒரு த்ரெட் ஸ்டாண்ட் வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் வாங்குறேன்னு சொல்லி இவ்வளோ காசு வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு என்னென்ன டாபிக்ஸில் வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்